ஸோ வேதத்தை ஈமான் கொள்வது மூலியமாக நமக்கு பல படிப்பினைகள் கிடைக்குதுங்க. இம்மை மறுமை படிப்பினைகள் நிறைய கிடைக்குது. உள்ளது ஒரு சந்தோஷமும் வருது. அல்லாஹ் நம்மளை கேர் பண்றான் என்பது நமக்கு தெரியுது. ஸோ அதே படி நம்ம நிறையவே படிச்சிருப்போம். தௌராத், சபூர், இஞ்சில், குரான், இதெல்லாம் வந்து அல்லாஹ் இதன் பெயர்களை சொல்லி குறிப்பிட்டிருக்கான் இல்லையா? இப்ராஹிம் நபிக்கு வந்து சுஹூஃப் கொடுத்தான் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த வேதங்களை ஈமான் கொள்வதற்கு முரணாக உள்ள தத்துவங்கள், கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலிசம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரெவல்யூஷன் எதுவுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய கோட்பாடு இந்த நேச்சுரலிசம். ஆனால் வேதங்களை ஈமான் கொள்வது வந்து மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் மனிதர்களுக்கு வந்திருக்கு என்பதை உறுதிப்படுத்துது. அடுத்தது செக்யூலர் ஹியூமனிசம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மனுஷன்தான் நன்மை தீமையுடைய இறுதி அளவுகோல் என்று சொல்லக்கூடிய கொள்கை. ஆனால் வேதங்களை ஈமான் கொள்வது வந்து நன்மை தீமையை நிர்ணயிப்பது அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு என்று வலியுறுத்துது. அடுத்து ரிலேட்டிவிசம், உண்மை ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் சொல்லக்கூடிய கொள்கை. ஸோ வேதங்களை ஈமான் கொள்வது வந்து அல்லாஹ் அருளிய உண்மை நிலையானது மற்றும் அனைவருக்கும் பொதுவானது என்று சொல்லுது. அடுத்து போஸ்ட் மாடர்னிசம், ஒரே இறுதியான உண்மை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஸோ எல்லா விளக்கங்களுக்கும் சமம் இருக்குது என்குது, எல்லா விளக்கங்களும் சமம் சொல்லக்கூடிய கொள்கை இது. ஆனால் வேதங்கள் வந்து அல்லாஹ்வுடைய இறுதியான உண்மையை மனிதர்களுக்கு அறிவிக்குது இல்லையா? அடுத்து டெயிசம்னா இறைவன் உலகத்தை படைச்சிட்டு மனிதர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் வழங்கலன்னு சொல்லுது. ஸோ வேதங்களை ஈமான் கொள்வது வந்து இறைவன் தொடர்ந்து நபிமார்களின் மூலம் வழிகாட்டிருக்கான் தன்னுடைய படைப்புகளுக்கு என்று அழகா சொல்லுது. அடுத்து ரேஷனலிசம், மனித பகுத்தறிவு தான் அறிவுடைய உயர்ந்த ஆதாரம் சொல்லக்கூடிய வழிகேட்ட கொள்கை. இஸ்லாம் பகுத்தறிவை ஏற்றாலும் வேதங்களை ஈமான் கொள்வது அது வஹி அதை விட உயர்ந்த ஆதாரமாக நம்ம கருதுகிறோம். அடுத்து எம்பரிசிசம், அதாவது புலன்களால் உணரப்படுவது மட்டும்தான் அறிவு என்று சொல்லக்கூடிய கொள்கை இது. வேதங்களை ஈமான் கொள்வது வந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட உண்மைகள் அதுல இருக்கு என்று கற்பிக்குது. ஸோ அடுத்து ரிலீஜியஸ் பிளூரலிசம், எல்லா மதங்களும் சமமாக உண்மையை சொல்லுதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஆனால் குரான் முந்தைய வேதங்கள் மாற்றப்பட்ட பிறகு இறுதி மாற்றம் பாதுகாக்கப்பட்ட வழிகாட்டுதல் குரான்ல மட்டும்தாங்க இருக்கு. ஸோ எல்லாமே உண்மையை சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெப்டிசிசம், நபிமார்களும் வேதங்களும் வரலாற்றில் நம்பகத்தன்மை அற்றவை என சந்தேகிக்கக்கூடிய கொள்கை. அப்போ இந்த கொள்கையை சந்தேகிக்கணும்ல, ஸ்கெப்டிசிசமையே. வேதங்களை ஈமான் கொள்வது வந்து நபிமார்களுடைய செய்தி உண்மையான வரலாற்று வெளிப்பாடு என்று உறுதிப்படுத்துது. அடுத்து மெட்டீரியலிசம், பொருள் தான் உலகமே எல்லாம் என்று சொல்லக்கூடிய கொள்கை. ஆனால் வேதங்கள், மலக்குகள், வஹி, மறுமை போன்ற பொருளாதார உலகிற்கு அப்பாற்பட்ட உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்றோம் அல் குரான் சுன்னாவின் மூலம். ஸோ இதுல எல்லாம் வந்து நவீன வழிகட்ட கொள்கைகள்.